ஸோ ஹாய் கைஸ், இந்த மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே பார்த்துட்டோம், எம்ஐ பார்த்துட்டோம், அப்புறம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் வந்து ஐபிஎல் 2025 ஃபைனலிஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி போன வருஷம் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் ப்ரைஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் ப்ரைஸ் கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆப்ஷனில் வாங்கி கேப்டனாக போட்டாங்க. கேப்டனாக போட்ட ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பஞ்சாப் கிங்ஸை போட்ட முதல் வருஷத்துல ஆஃப்டர் 16 இயர்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆஃப்டர் 16 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐபிஎல் ஃபைனலுக்காக குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஐபிஎல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு இந்தியன் அன்கேப்டு பேட்ஸ்மேனை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அனுப்பிச்சுட்டாங்க பிளேயிங் லெவனில். அதுக்கப்புறம் அவங்க டீம்ல வந்து அவங்க பேட்டிங்ல வந்து முக்காசு பேட்டிங் வந்து இந்தியன் பேட்டிங்கா வச்சுட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, பிரியான் சாரியா, பிரப் சிம்ரன் சிங், சஷாங்க் சிங், அந்த மாதிரி பேட்டிங் முக்கால்வாசி பேட்டிங் டீம் இந்தியாவோட பேட்டிங் ஆக்கிட்டு முக்கால்வாசி பேட்டிங் ஃப்ரம் டீம் இந்தியாவை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் போனாங்க. அதாவது ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், உமாசாய், யான்சன் அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டிங் டாப் ஆர்டர் பேட்டிங் அண்ட் டாப் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து ஃபுல்லாக டீம் இந்தியா வச்சுட்டு அப்புறம் 4 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஆர்சிபி, சேஹல் அந்த மாதிரி வச்சுட்டு போனாங்க அவங்க ஸ்குவாட்ல. ஸோ அவங்க ஸ்குவாட்ல வந்து இந்த வருஷம் பெருசா சேஞ்ச் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி போன வருஷம் எப்படி நம்ம எம்ஐக்கு சொன்னோமோ ஆர்சிபிக்கும் சொன்னோமோ அதே மாதிரி தான் வந்து பஞ்சாப் கிங்ஸும் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அவங்க ஸ்குவாட்ல ஒரே சேஞ்ச் என்னன்னா மேக்ஸ்வெல் வந்து இந்த மாதிரி விட்டாங்க ஆக்ஷன்ல. அவங்க வந்து என்ன கேட்டா அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்கனவே இவங்கள்ட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுக்காக விட்டாங்க போல. அவங்க ஆனா மேக்ஸ்வெல் ஸ்லாட்டுக்கு வந்து ஏற்கனவே பிளேயர்ஸ் வச்சிருக்கனால அவங்க வந்து மேக்ஸ்வெல் ஆக்ஷன்ல விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து இப்போதைக்கு வந்து அவர் வந்து only அவர் ரிட்டையர்ட் ஃப்ரம் 1 days டெஸ்ட் மேட்ச்ல அவர் பிளே பண்ணது இல்லை ஃபார் ஆஸ்திரேலியா. only for T20s பிளே பண்றாரு. அதாவது அதுவும் ஒன்லி ரொம்ப ரேரா தான் பிளே பண்றாரு. அண்ட் ஆஃப்டர் த 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிட்டையர் ஆயிட்டு ஒன்லி இந்த மாதிரி போய் பிரான்சைஸ் கிரிக்கெட் கூட ஆடலாம். அவர் வந்து இந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியாலேருந்து ஃபுல்லா ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஆயிட்டு இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் லீக்ஸ் போய் ஆடலாம். டொமஸ்டிக் பிரான்சைஸ் லீக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐபிஎல், எம்எல்சி அங்கே போய் ஃபுல் டைம் பிளே பண்ண போறாரு போல. ஆனா அவருக்கு அது வரைக்கும் இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து அவருக்கான மார்க்கெட் இன்னும் அவ்வளோ வருமானு தரல. ஏன்னா அவருக்கு இப்பயே வந்து பேட்டிங் அவ்வளவா அவருக்கு வந்து ஏன்னா அவருக்கு இப்பவே பேட்டிங் அவ்வளவா வரல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல ஆஃப் ஸ்பின் வந்து போடுவார். அதுக்காக
அதுக்காக பயங்கரமான ஸ்பின்னரும் இல்லை, அதுக்காக பயங்கரமான ஆஃப் ஸ்பின்னரும் இல்லை, அதுக்காக மட்டமான ஆஃப் ஸ்பின்னரும் இல்லை, ஆவரேஜ் ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஆனா ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாதிரி பிளே பண்ணுவார். அந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 2023 வேர்ல்ட் கப்ல வந்து வாங்காடே ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அவர் கடைசியா அதான் ஆடினார். அதுக்கப்புறம் பெருசா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல வேற. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாஷ் இங்கிலீஷும் ஆக்ஷன்ல விட்டுருக்காங்க. ஆனா அவர் வந்து முக்காவாசி நெக்ஸ்ட் டேஸ் ஐபிஎல் வந்து பிளே பண்ண மாட்டாரு. அதுக்காக தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ அது வந்து அவங்க 2 பொட்டன்ஷியல் ரிலீசஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க பிளேயிங் டோல் வந்து முக்கால்வாசி டீம் சார்ட்டடு, முக்கால்வாசி கூட இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபுல் டு ஃபுல் சார்ட்டடு. ஸோ அவங்க பிளேயிங் டோல் இந்த மாதிரி போகலாம். இந்த மாதிரி பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிமரன் சிங் ஓப்பனிங் போகலாம். 2 பேர் எக்ஸ்ப்ளோசிவ். அது பிரியான் சாரியா வந்து போன வருஷம் தான் முதல் ஐபிஎல்லே பிளே பண்ணாரு. ஆனா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து 6 சிக்ஸஸ் அடிச்சுட்டு அவருக்கான பேரை கிரியேட் பண்ணிட்டு அவர் இந்த மாதிரி டெல்லி பிரீமியர் லீக் அவர் வந்து இந்த மாதிரி டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து 6 சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்தாரு. அவருக்கான டிமாண்ட் அவரே கிரியேட் பண்ணிட்டு தான் வந்தாரு 2 பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிமரன் சிங் கண்டினியூ பண்ண போறாங்க ஓப்பனிங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸோ டாப் 3 பாருங்க சார்ட்டடா இருக்கு, பிளஸ் வேற சாலிடாவும் இருக்கு. ஒன்னு பிரியன் சாரியா மொத்த பால் அடிதான், பிரப்சிமரன் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் டபுள் டியூட்டி. எப்போ அடிக்கணுமோ அடிப்பாங்க, எப்போ வந்து இந்த மாதிரி சிங்கிள்ஸா ஆடி கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுமோ அதுவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் 3 சார்ட்டடு. அதுக்கப்புறம் நம்பர் 4 நெஹல் வதேரா. அவதேரா வந்து இந்த மாதிரி எம்ஐ வந்து ஸ்கவுட் பண்ணாங்க. ஸ்கவுட் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல இந்த மாதிரி வதேரா பிளே பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வதேரா வந்து ஆக்ஷன்ல விட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து லோக்கல் பிளேயர் சொல்லிட்டு டீம்ல வச்சுட்டாங்க. ஆனா அவர் வந்து போன வருஷம் அவ்வளோ சான்ஸ் கொடுக்கல. என்ன கேட்டால் அவர் சாலிடா நம்பர் 4ல பிளே பண்ண வைக்கலாம். அவர் வந்து அவர் பிளே பண்ண இந்த மாதிரி மினிமம் 3 to 4 மேட்சஸ் அவரே ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அவரை வந்து நம்பர் 4ல சாலிடா வைக்கணும். அப்புறம் நம்பர் 5 வந்து ஸ்டாயினிஸ். நம்பர் 6 வந்து ஷஷாங்க் சிங். பாவம் அந்த பையன் வந்து ஆல்மோஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைனல்ல ஜெயிக்க வச்சிட்டாரு. ஒரே பால் 5 ரன், ஒரே பால் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாரு மேட்சை. ஒரே பால் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க ஆர்சிபினா, ஷஷாங்க் சிங் வந்து மேட்சை முடிச்சுட்டு பஞ்சாப் கிங்ஸ் சாம்பியன் ஆக்கியிருப்பாரு. அவர் வந்து அவருக்கு ரிங்கு சிங் அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்றப்போ அவ்வளோ ப்ரெஷரே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க 100% கூலாக இருக்காங்க, காமாக இருக்காங்க, கம்போஸ்டாகவும் இருக்காங்க, ப்ளஸ் ஃபினிஷிங் பண்ணுறாங்க.
ஸோ ஃபினிஷிங் டச்னா இந்த அந்த மாதிரி தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து என்னை கேட்டால் எல்லா டீமுக்குமே தேவை. சும்மா போய் டம்மு டம்மு அடிக்கவும் முடியாது. அடிக்க வேண்டிய நேரத்தை அடிக்கணும், பாஸ் பண்ண நேரத்தை பாஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கணும் எப்பவுமே. ஸோ அந்த பேலன்ஸ் ஷாக்ஸி கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் 7 ஒமார்ஸை, நம்பர் 8 யான்சன், 2 ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர்ஸ். 2 பேருமே பவர் பிளேயர் போடுவாங்க, ஒமார்ஸா யான்சன். ஸோ ப்ளஸ் 2 பேர் பேட்டிங்கும் ஆடுவாங்க. யான்சனுக்கு வந்து யான்சன் வேற நல்ல ஜிராஃப் மாதிரி நல்ல ஹைட்டு. அதுவும் அவர் போய் அங்கே போய் இந்த புல் ஷாட்டு ஷார்ட் அண்ட் ஜாப்லாம் ப்ளே பண்ணாருன்னா அவரோட ஹைட்டுக்கு அவரோட ரீச்சுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஷார்ட்டை ப்ளே பண்ணால் போதும், பேட்டில் பட்டே பறந்துடும். அந்த ஹைட்ல இருக்காரு வேற. அப்புறம் ஒமார் சாய் அதுக்காக சூப்பர் பேட்டிங் தான் ப்ளே பண்ண மாட்டார். அதுக்காக மட்டமான பேட்ஸ்மேன் இல்லை, ஆவரேஜ் பவுலர், ஆவரேஜ் பேட்ஸ்மேன். ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பால் கண்டிஷன்ஸ் வந்து அவர்கிட்ட பவர் பிளேல பாலை கொடுத்தா அந்த 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 பவர் பிளேல வந்து பாலை வந்து நல்லா ஸ்விங்கு மாதிரி ஆட்டுவார். இந்த பக்கம் அந்த பக்கம் பால் ஆலையும் அவருக்கு. ஸோ அந்த அவர்கிட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் அவங்க இவங்க ஆடுற ஹோம் கிரவுண்ட், அதாவது இன்னும் நியூ சண்டிகர்ல போய் இவங்க பிளே பண்றாங்க புது ஸ்டேடியம்ல. ஸோ அங்க கொஞ்சம் பால் கொஞ்சம் அங்க அலையும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவார் ஒமார் சாய் பவர் பிளேல. ஸோ ஒமார் சாய், யான்சனும் இன்னட் 7 and 8 நம்பர் 9, 10, 11 வந்து இந்த மாதிரி ஹர்ப்ரீத் பிரார். அவர் வந்து ஆடின இதுக்கும் ஃபுல்லாகவே பஞ்சாபை கூட தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி துபாயில் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரு மேட்ச்ல கோலி, கெயிலு, டிவிலியர்ஸோட விக்கெட்டை வந்து தூக்குவாரு வரிசையா. அப்பா அவர் வந்து அவ்வளோவா பெரிய பிளேயர் கூட இல்லை. ஆனால் அப்போ வந்து விராட் கோலி, கெயிலு, டிவிலியர்ஸ் 3 ஆஃப் த விக்கெட்ஸுமே செம்ம விக்கெட் வேற. ப்ளஸ் ஒரு அன்கேப் டொமஸ்டிக் பிளேயருக்கு அந்த மாதிரி விக்கெட்ஸை தூக்குனாலே ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி ரப்புன்னு போட்டு அவரும் இந்த மாதிரி குணால் பாண்டியா, ஜடேஜாலாம் ஒரே டைப் ஆஃப் பவுலர்ஸ். இந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோவா விக்கெட்ஸ் போட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரப்புன்னு போட்டு பேட்ஸ்மேன் கண்ட்ரோல் பண்ற பவுலர்ஸ். ஸோ இவரும் அதே மாதிரி தான், ஹர்ப்ரீத் பிராரும் அதே மாதிரி பவுலர் தான். அதுக்கப்புறம் ஃபர்கசன், செஹல், இம்பாக்ட் வேறு ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அவங்க பிளேயிங் டோலி இந்த மாதிரி வச்சுட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்க வந்து இந்த வருஷம் ஆக்ஷனில் வந்து மோஸ்ட்லி செஹல் ஆக்ஷனை போட்டு பைபேக் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. ஆனால் செஹல்ல போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே தொண்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். சிஎஸ்கே தூக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் கேகேஆர் தூக்கிட்டுருவாங்க, இல்லைன்னா இருக்கிற காசு மொத்தமாக போட்டு லக்னோ கூட தூக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எஸ்ஆர்எஸ் கூட தூக்கிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சென்னையில் வந்து ஆப்ஷன் போடாம 18 crores போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரீடைன் பண்ணிட்டாங்க. சூப்பர் சாய்ஸ் அப்படியே பண்ணியிருக்கலாம். அதே தான் சேம் அப்ளைஸ் ஹர்ஷ்தீப் சிங். 2 பேரையும் அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி வச்சுட்டு ஸோ அவங்க ஐபிஎல் 2026 இந்த மாதிரி அவங்க வந்து போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.